இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹேவல்ஸ் லாய்டு ஏசியில் இருக்கிற ஒரு முக்கியமான மாடல். அண்ட் இந்த மாடல் ஒரு இன்வெர்டர் மாடல், வெறும் இன்வெர்டர் மாடல் கிடையாது, ஒரு கன்வெர்டபிள் மாடல் கூட. அண்ட் இந்த மாடலோட நம்பர் GLS 18i3 FO-SCC. இதே மாடலுக்கு நம்ம இன்னொரு மாடலும் வருது இதே சீரீஸில், அதுவும் வந்து GLS 18i3 KO-SCC. இந்த ரெண்டு மாடலுமே வந்து ஒரே அவுட்லுக் தான். இந்த ரெண்டு மாடலோட ஃபீச்சர்ஸும் ஒன்று தான். அண்ட் தென் இந்த மாடலில் என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்டர் ஏசி. ஸோ இன்வெர்டர் ஏசினால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் ஆகும், அதாவது நான் இன்வெர்டர் கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டாவது ஒரு இன்வெர்டர் ஏசி பவர் சேவிங் பண்ணி கொடுக்கும். அதனால் இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம்னா இன்வெர்டர் ஏசியில் இன்றைக்கி நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் லாய்டு இந்த மாடலோட அட்வான்டேஜஸ் என்ன, இது ஒரு 5-in-1 கன்வெர்டபிள் ஏசி, அதுவும் பர்மனெண்ட் கன்வெர்டபிள். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம 1.5 ton நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபுல் சம்மருக்கு நம்ம 1.5 ton யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆஃப்டர் சம்மர் அப்படியே சீசன் மாறும் பாருங்க, அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு 1.5 ton ஃபுல் கெப்பாசிட்டி தேவைப்படாது, ஏன்னா கரண்ட் அதிகமாக கன்சியூம் ஆகுது. அந்த மாதிரி சமயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.2 ton இல்லை 0.8 ton டன்னேஜை வந்து கம்மி பண்ணிக்கலாம், பர்மனெண்ட்டாகவே கம்மி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த ஒரு 4-5 மாதத்துக்கு. அப்போ நமக்கு தினமுமே வந்து 1 யூனிட் 2 யூனிட் வரைக்குமே பவர் சேவிங் ஆகும். அதாவது இன்வெர்டரே பவர் சேவிங் தான், அது நீங்கள் கன்வெர்டபிள் போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் சேவிங் கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து பர்மனெண்ட் கன்வெர்டபிள். ஒரு முறை நீங்கள் டன்னேஜை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்மியான டன்னேஜில் தான் பல நாட்கள் ஓடிட்டே இருக்கும், நீங்களா மோட மாற்றுற வரைக்கும். இது லாய்டில் மட்டும் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இன்வெர்டர் ஏசி பிராண்டில் இது கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஸ்கேன் பண்ணுற ஒரு டெக்னாலஜி நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த ஏசி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நடுவில் வந்து சரியாக கூலிங் வராமல் இருக்கலாம் சம்டைம்ஸ். காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது டெக்னீஷியன் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த மாடலில். அதுக்காக தான் இதில் ஏசி ஸ்கேனிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலோட ரிமோட், அந்த ரிமோட்லேயே வந்து டிஸ்பிளேன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 முறை, அதுக்கப்புறம் நம்ம 2 முறை, ஆக மொத்தம் 8 முறை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏசியை வந்து ஸ்கேன் பண்ணிடும். ஸோ இது ஒரு இன்டோர் யூனிட்டில் வந்து 8 சென்சாரும், இது அவுட்டோர் யூனிட்டில் 7 சென்சார், ஆக மொத்தம் இதில் 15 சென்சார்ஸ் இருக்குது. அந்த 15 சென்சாருமே ப்ராப்பராக வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னா இதோட டிஸ்பிளேல நமக்கு கோ அப்படின்னு காமிச்சிடும். ஒருவேளை ப்ராப்ளம் இருக்குது, சென்சாரில் சம்திங் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அதையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த ஹிடன் டிஸ்பிளே, லாய்டு நேமுக்கு கீழே ஹிடன் டிஸ்பிளே இருக்கும் இந்த சரௌண்டிங்கில். ஸோ அங்கே வந்து நோ கோ என்ஜின் காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏசியை தானாகவே ஸ்கேன் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் எந்த பிராண்ட்லையுமே இல்லை. இது வந்து லாய்டில் மட்டும் இருக்கிற ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீச்சர். அடுத்து என்னென்னா லோ கேஸ் டிடக்ஷன்ஸ். இப்போ ஏசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த லோ கேஸ் டிடக்ஷனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து ஒரு 4 to 5 years வரைக்கும் நல்ல கூலிங் கொடுக்குற ஒரு ஏசியாக, ஸோ அதுக்கப்புறம் வந்து கூலிங் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸோட கொடுக்க முடியாது. அதுக்கு நேச்சுரலாகவே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டரோட ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரோட ப்ரெஷர் குறையும் போதும் சரி, இல்லை சம்டைம்ஸ் வந்து கம்ப்ரஸரில் இருந்து நேச்சுரலாக கேஸ் லீக் ஆகும்போது, இல்லை காயில்ஸில் இருந்து கேஸ் லீக் ஆகும்போது நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது என்ன பிரச்சனைனே தெரியாது. பட் லாய்டு ஏசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பேர் வந்து E5. இந்த E5ங்கிற இண்டிகேஷன்ஸ் இதோட டிஸ்பிளேல தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கஸ்டமர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக வந்து ஏசியிலேருந்து கூலிங் ப்ராப்பராக வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும்னா, கஸ்டமர்ஸ் பார்த்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஓகே இந்த கம்மியான கூலிங் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கரண்ட் பில் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் லாய்டுடைய எல்லா மாடல்லையுமே, இந்த இன்வெர்டர் மாடல் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லோ கேஸ் டிடெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ E5ங்கிற நம்பர் இதோட டிஸ்பிளே நமக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் நாலாவது என்னன்னா க்ளீன் ஃபில்டர் இண்டிகேஷன்ஸ். ஒரு ஏசி வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா கூலிங் கொடுக்கும். பட் சம்டைம்ஸ் அந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரில் வந்து நிறைய டஸ்ட் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி சமயங்களில் வந்து நமக்கு கூலிங் சரியாக வரவே வராது. ஸோ இப்பயும் வந்து கரண்ட் அதிகமாக கன்சியூம் ஆகும், கூலிங்கும் கிடைக்காது. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த மாடலில் க்ளீன் ஃபில்டர் இண்டிகேஷன்கிற இன்னொரு ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காகனா வேல்யூ ஆடட் தான். ஸோ பவர் சேவிங்காக கொடுக்குற ஒரு ஃபீச்சர்ஸ். இந்த பவர் சேவிங் வந்து வெறும் ₹1 2 சேவ் பண்ணுற விஷயம் கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு கரண்ட் பில் ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ₹500 ₹600 வரைக்கும் பவர் சேவ் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் இந்த லோ கேஸ் டிடெக்ஷன்ஸ், இந்த க்ளீன் ஃபில்டர் இண்டிகேஷன்ஸ், இது மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மாடலில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஃபில்டர்ஸ் ரொம்ப சோக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த ஏசியோட ஹிடன் டிஸ்பிளேல நமக்கு CL அப்படின்னு காமிச்சிடும். அது மாதிரி வரும்போது கஸ்டமரே வந்து ஏசியை ஓப்பன் பண்ணி, பேனல் ஓப்பன் பண்ணி அந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். அண்ட் தென் இதில் 5th விஷயம்னா டர்போ கூல்.
இப்போ இன்கேஸ் எனக்கு இம்மிடியட்டாக கூலிங் வேணும், எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, ஒரு 10 நிமிஷம் கூட எனக்கு வெயிட் பண்ண முடியாது, மதியம் 2 மணி அவ்வளோ அனலாக இருக்குது அப்படின்னா நான் டேரெக்டாகவே என்ன பண்ணலாம், டர்போ கூல் மோட் இருக்கும். ஸோ அதை நான் ஆன் பண்ணி விட்டுடலாம். அப்போ எனக்கு இம்மிடியட்டான கூலிங் கிடச்சிரும். அதுவும் வந்து பவர் சேவிங்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour மட்டும் தான் ஓடுற மாதிரியான டெக்னாலஜியை நம்ம ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அதுவும் வந்து மற்ற பிராண்டோட ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீச்சர்ஸ். அந்த இந்த மாடல் வந்து ஒரு வைஃபை ரெடி மாடல். ஸோ கஸ்டமர்ஸ் இப்போ ஏசி வாங்குறாங்க, ஓகே இப்போ வைஃபை எனக்கு தேவைப்படாதுன்னா ஓகே விட்டுடலாம். பட் வாங்கி ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை இந்த ஏசி வைஃபை ஏசியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் வரும் சில கஸ்டமர்ஸ்க்கு. அப்போது அது மாதிரி சமயத்தில் அவங்க புது வைஃபை ஏசி தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வாங்கின இந்த மாடலையே ஒரு ப்ராப்பரான வைஃபை ஏசியாக மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்தாச்சு, ஏசிலேயே கொடுத்துட்டோம். கஸ்டமர் வாங்க வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு டாங்கிள் மட்டும் தான் வாங்கணும். அதுவும் லாய்டோட சர்வீஸ்லேயே கிடைக்கும். ஸோ லாய்டோட சர்வீஸ் டீம் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ லாய்டோ பீப்புளே போயிட்டு அந்த டாங்கிள் ஏசியோட இன்ஸ்டாலில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதனால் என்ன அட்வான்டேஜஸ்னா அவங்க நார்மலாக வாங்கின இந்த இன்வெர்டர் ஏசி ஒரு ப்ராப்பர் வைஃபை ஏசியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தனியாக வந்து 35,000 ரூபா 50,000 ரூபா கொடுத்து ஒரு ஏசியை புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வைஃபை எனபிள்ட் ஆனதுனால என்ன அட்வான்டேஜஸ்னா கஸ்டமர் மொபைலில் இருந்து ஹேவல்ஸ் ஒன் அப்படிங்கிற ஆப் மூலமாக மொபைலில் இருந்து இந்த ஏசி ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லை கஸ்டமர் வீட்டில் அலெக்ஸா அப்படின்னா கூகுள் அசிஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது மூலமாக இந்த ஏசியை வாய்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் இந்த மாடலில் பாசிபிள் இருக்குது. அண்ட் தென் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் பியூரிஃபிகேஷன்ஸ், ஏர் பியூரிஃபிகேஷன்ஸ். அதுக்காக இந்த மாடல் என்ன பண்ணுறோன்னா ஆன்டிவைரல் டஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற ஃபில்டர் வந்து ஆன்டிவைரல் டஸ்ட் ஃபில்டர். ஸோ பாலி எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கோட்டிங் வந்து இந்த ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால டஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணுற அதே சமயத்தில் காற்றில் உள்ள ஃபங்கஸ், மைக்ரோப்ஸ், பாக்டீரியாஸ் இதை கூட அப் டு 99% வரைக்கும் இதால் கில் பண்ண முடியும். ஸோ இந்த ஏசியால் ஏரை சுத்தமாக கூட வச்சுக்க முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வீட்டில் உள்ள ஏஜ்டு பீப்புள் ஆகட்டும் இல்லை குழந்தைங்களாகட்டும் எல்லாருக்குமே சுத்தமான காற்றுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஸோ அதுக்கும் வந்து இந்த ஏசி வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது. அது லாய்டில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளோ ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதில் ஆட்டோ கிளீனிங் இருக்கா அப்படின்னு கேட்க வராங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ப்ளோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு செப்பரேட்டாக பட்டன் ஏதாச்சும் இருக்கானா எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏசி நல்லா ஓடிட்டு இருக்க ஏசி நீங்கள் வந்து ரிமோட்டில் ஆஃப் பண்ணிங்கனாலே போதும், இந்த ப்ளோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ளோ ஃபங்க்ஷனுங்கிற ஒரு பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா இந்த இன்டோர் இதுக்குள்ளே ரொம்ப சில்லுன்னு இருக்கும், ரொம்ப மாய்ச்சர் வந்து ஓட்டிகிட்டே இருக்கும். அப்போ இந்த ப்ளோ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும்போது என்ன நடக்கும்னா கம்ப்ரஸர் வந்து வெளியில் ஆஃப் ஆகிடும், அவுட்டோர் இன்ட்டு ஆஃப் ஆகிடும். இன்டோரில் ப்ளோவர் மட்டும் கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ரொட்டேஷன்லேயே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா காற்றை வந்து உள்ளே சக் பண்ணி அந்த எவாபரேட்டர் காயில் சொல்லுவோம் அதை வந்து ஃபுல்லாக காய வச்சிடும். ஸோ அந்த இடத்துல ஃபங்கஸ் வந்து எதுவுமே ஸ்டே ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்டோர் யூனிட்டுமே ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 hours கழிச்சோ 5 hours கழிச்சோ இல்லை நீங்கள் நைட்டு ஏசி ஆன் பண்ணும்போது இனிஷியலாக இதில் இருந்து வர ஏர் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மைக்ரோப்ஸ் இருக்காது, ஃபங்கஸ் இருக்காது. ஸோ அந்த காற்று ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காற்றாக கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே ஒரு தூய்மையான காற்றை கொடுக்கறதையும் இந்த ஏசி உங்களுக்கு அஷூரன்ஸ் பண்ணுது. அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்ரோ தான். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நியர் அபவுட் ஒரு 25 to 30 feet வரைக்கும் இந்த மாடலால் ஏர்த்ரோ பண்ண முடியும். ஸோ ஒரு லாங்கான இடத்துக்கு கூட இந்த ஏசியை நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதோட காப்பர் டியூப்ஸ் எல்லாமே ஆன்டி கரோஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக கரோஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த மாடலோட வேரண்டி பெட்டர் வேரண்டி, தி பெஸ்ட் வேரண்டியாக தான் நம்மளோட லாய்டில் கொடுத்துருக்கோம். ஸோ 5 வருஷம் இன்டோர் அவுட்டோர் உள்ள எல்லா காம்பனன்ட்ஸுக்குமே நம்ம வேரண்டி கொடுக்குறோம். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேன் மோட்டார், ப்ளோயரோட மோட்டார், கண்டென்சர் காயில், எவாபரேட்டர் காயில், இன்டோரில் உள்ள பிசிபி, அவுட்டோரில் உள்ள பிசிபி, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம 5 வருஷம் வேரண்டி கொடுக்குறோம். கம்ப்ரஸருக்கு வந்து 10 வருஷம் வேரண்டி கொடுக்குறோம். அண்ட் தென் இது இல்லாமல் இது லாய்டை. ஸோ லாய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரிங் பிராண்ட். இன்றைக்கி இந்தியாவிலே வந்து 2 பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாய்டு தான். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த மாடல் இன்றைக்கி மார்க்கெட்டில் உள்ள மற்ற எந்த பிராண்டோடுமே கம்பேர் பண்ணிங்கன்னா தி ஃபாஸ்டஸ்ட் கூலிங் கொடுக்குற ஒரு பிராண்டாக தான் இருக்குது. தேங்க்யூ.